ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் புதுசாக ஸ்லீவ் டிசைன் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். தையலில் பிகினருக்கு கூட ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில டிப்ஸும் ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோமோ அதை மாதிரி அளவு வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, லைனிங் கிளாத்தோட சேர்த்து. இது போக நம்ம கான்ட்ராஸ்ட் கலராக எதை வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்க கான்ட்ராஸ்ட் கலர் ஸ்லீவ் டிசைனுக்காக அதை அகலம் 6 இன்ச் எடுத்துக்கோங்க. ஹைட்டு உங்கள் ஸ்லீவ் 6 இன்ச் இருக்குது அப்படின்னு சொன்னால் 8 இன்ச் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 8.5 இன்ச் ஹைட் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அளவு மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவை நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கத சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதையுமே சென்டர்லேருந்து கரெக்டாக 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவை கட் பண்ண மாதிரி லைனிங்குமே கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டையுமே அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சென்டரில் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கிற கிளாத்தை 2 சைடுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதையுமே சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒரு அமுக்கு தையல் 2 பக்கமுமே போட்டுட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி சென்டர்லையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா சென்டரில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற கிளாத்தையுமே சென்டர் மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்லீவோட சென்டரில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் டபுள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே பார்த்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவில் நான் பைப்பிங் ஆட் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை பின்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு முன்னாடி கொண்டு அமுக்கு தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஆட் பண்ணதை வி ஷேப்பில் விரித்து விட்டு அது மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி ஸ்லீவை திருப்பி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீட்டாக நம்மளுக்கு ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து கிடச்சிரும். இதில் வந்து இன்னும் அழகாக ஸ்லீவ் வந்து டிசைன் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து 3 பட்டன் வந்து ஒட்டியிருக்கிறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணனாலும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம வந்து இப்போ அழகான ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இதை மாதிரியான டெய்லரிங் டிப்ஸும் ட்ரிக்ஸும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். பாய் கைஸ்.